தங்களது பயணத்தை முடித்து விடுங்கள் தாயே. அப்பொழுதுதான் தாங்களும் தந்தையும் கைலாயத்திற்கு வர இயலும். தங்கள் இருவரையும் பிரிந்து இனியும் என்னால் வாழ இயலாது. மகனே, சற்று பொறுமையாக இரு. வெகு விரைவில் நாங்கள் வந்து விடுவோம். கைலாயத்தையும் கணங்களையும் பார்த்துக்கொள். சற்று பொறுங்கள் தேவி. விரகதாபத்தை நானும் அனுபவிக்கின்றேன் தேவி. எனினும் தாங்கள் இதுவரை பயணித்ததற்காகவே நான் நினைவற்ற அந்த சிவனின் பயணத்திற்கு வாசுகி மற்றும் திரிசூலத்தை வழங்குகிறேன். காதல் இல்லை என்று கூறியிருக்கலாமே. யாவர் முன்னிலையிலும் இவ்வாறு என்னை அவமதிக்க வேண்டிய அவசியம் யாது? இது எங்கிருந்து வந்தது? இது அதே சர்ப்பம் அல்லவா? ஆயினும் என் அருகில் வருவது எதற்கு? சர்ப்பமே, என் அருகில் வராதே. மீறினால் நிச்சயம் உன்னை தாக்கிடுவேன். எல்லை மீறி என் அருகில் வந்து தவறிழைத்திடாதே. ஸ்திரீயின் மீது காதல் கொண்டிருப்பது எவ்வகையில் தவறு? திரும்பிச் சென்று விடு. மனிதத்தின் சாராம்சமே நினைவுகள்தான். நினைவுகளின்றி ஒருவர் எவ்வாறெல்லாம் மாறிவிடுகிறார்? குருதேவா, இது மகாதேவரின் யுக்தி. இதில் ஏதோ தந்திரம் உள்ளது. அவர் திட்டமிட்டுதான் சுயநலத்தை இப்போது சிக்க வைத்துள்ளார். யுத்தம் புரியாமல் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். தாங்கள் கூறுவது சரிதான் அசுரமாதா. அங்கு நின்று கொண்டிருப்பதோ மகாதேவர். அவர் கரத்தை நீட்டினால் போதும், குண்டலம் தானாக வந்து சேரும். தேவி பார்வதியை கொண்டு நேரத்தை வீணடிப்பதற்காக தான் மகாதேவர் இவ்வாறு செய்கிறார் போலிருக்கிறது. அது மட்டுமல்ல, விரோதியை மூடனாக எண்ணுவது அதைவிட பெரிய மூடத்தனம் அசுரமாதா. மகாதேவர் காரண காரியமின்றி எதையும் செய்ய மாட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மகாதேவர் ஏதோ ஒரு காரண காரியத்தை வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஒருவேளை காசியில் உள்ள பிரஜைகளின் மன விருப்பத்தை நிறைவேற்ற இந்த குண்டலம் சம்பந்தப்பட்டிருக்கலாம்.
இந்தாருங்கள். இந்த கமண்டலங்களின் வாயிலாக காசிக்கென்றே ஓர் புதிய அடையாளம் கிடைக்கவிருக்கின்றது. இது தேவி சதியின் குண்டலத்தால் உருவானது. ஆகையால் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் யாவரும் இந்த திவ்ய பகுதியை மணிகர்ணிகா காட் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். மணிகர்ணிகா காட் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். மணிகர்ணிகா காட் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். அதோடு எந்த அக்னி இன்று பிரகாசமாக ஒளிர்ந்ததோ அவ்வொளியானது என்றும் அணைந்திடாது. பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கும், பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கும். இனி இந்த காசியில் ஏராளமான சவங்கள் தகனமாகும். இன்று முதல் இந்நகரம் மரணத்திற்கான நகரமாக மாறும். இன்று முதல் இந்நகரம் மரணத்திற்கான நகரமாக மாறும். அதோடு இந்த காசி ஸ்தலத்தில் எவரொருவர் மரணம் அடைகின்றாரோ அவருக்கு நான் சிவன் நிச்சயமாக முக்தியை தந்தருள்வேன். நிச்சயமாக முக்தியை தந்தருள்வேன். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இவர் மரணத்தை அடைந்து விட்டார். செல்லுங்கள், உடனே சென்று சவத்தை இந்த அக்னியில் தகனம் செய்யுங்கள். இன்று முதல் மணிகர்ணிகா காட்டில் சவங்களை தகனம் செய்திடும் பணி துவங்கும். முக்தி எனும் நுழைவாயிலும் திறக்கும்.
வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இனி தாங்கள் என்னுடன் யுத்தம் புரியுங்கள். இந்த சவம் தகனமாகும் வரை பொறுத்திரு. இன்று உன்னுடன் யுத்தம் புரிவது நிச்சயம். இந்த மணிகர்ணிகா காட்டில் தகனம் செய்யப்பட வரும் சவங்கள் யுகங்கள் யாவிலும் காலத்திற்கும் முக்தி பெற்றே இருக்கும். மேலும் அந்த சவத்தின் செவியில் சிவனே சென்று தாரக மந்திரத்தை ஓதுவான். அம்மந்திரத்தாலேயே முக்தி நிச்சயம் கிட்டும். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम्. ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम्. उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात्. उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात्. ओम स्वाहा भुवः भुः. நானும் இறந்த பிறகு இதே இடத்தில் தகனம் செய்து விடுங்கள். இங்குதான் எனக்கு முக்தி கிடைக்கும். தாங்கள் ஏன் ஏதும் கூறாமல் இருக்கிறீர்கள்? தாங்கள் இறந்த பிறகு தங்களையும் இங்குதான் தகனம் செய்வார்கள். அதுதானே பிரச்சனை தேவி. எங்களால் இறக்க முடியாத எந்த மானிடரின் உடல் இறந்த பிறகு இப்பகுதியில் தகனம் செய்யப்படுகிறதோ அவர்கள் நிச்சயம் முக்தி பெறுவார்கள். துக்கம், வேதனை மற்றும் கடமையிலிருந்து அவர்கள் விடுபெறுவார்கள். சிவசக்தியின் ஆசியுடன் இன்று இந்த காசியின் பூமி மிகவும் மகத்துவமான பகுதியாக